Welcome to LSEEE YouTube channel. This is Livingston here. Topic oral transient, question number 4. In the series circuit shown in figure, the switch is closed on position 1 at t equal to 0. At t equal to 1 millisecond, the switch is moved position 2. Obtain the equation for the current in both the intervals. So, ஒரு circuit diagram கொடுத்திருக்காங்க. அதாவது first இந்த சுவிட்சோட பொசிஷன் 1ல இருக்கு. 1 மில்லிசெகண்டுக்கு அப்புறமா இந்த சுவிட்சோட பொசிஷன் 2க்கு ஷிஃப்ட் ஆகுது. நம்ம இந்த ரெண்டு பொசிஷன்லயும் உள்ள டிரான்சியன்ட் கரண்டோட எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் 1 மில்லிசெகண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய சர்க்யூட் டயக்ராமில் நம்ம இந்த பொசிஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். பொசிஷன் 1 கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டயக்ராமை நம்ம ரீட்ரா பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 100 வோல்ட் மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கும், இது கனெக்ட் ஆயிருக்காது. ஸோ இதை நம்ம டிரா பண்ண வேண்டாம். ஸோ அதனால தான் இதே சர்க்யூட் டயக்ராமை தான் நான் இங்க ரீட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மெஷ்ல நம்ம ஒரு கரண்டை அஸ்யூம் பண்ணிக்கலாம், I of t. இப்போ நம்ம இந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இந்த லூப் இப்படி வரும்போது இந்த இண்டக்டன்ஸ் வழியா பாஸ் ஆகுது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டரோட ஜெனரல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா L into di/dt. ஸோ இங்கே எழுதும்போது Lோட வேல்யூ 0.2 ஹென்ரியா இருக்கிறனால 0.2 into d, இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I of t. ஸோ I of t divided by dt. அப்புறம் இந்த லூப் அப்படியே இங்கே வரும்போது 50 ஓம்ல கிராஸ் ஆகுது. ஸோ 50 into அதில் உள்ள கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து I of t. அப்புறம் அப்படியே என்டர் ஆகும்போது நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி என்டர் ஆகுது, அதனால -100 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 50 into I of t எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த 0.2 di of t divided by dt எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த -100 ஈக்குவலுக்கு அப்புறம் கொண்டு வரும்போது +100 அப்படின்னு வரும். இந்த மாதிரி கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த 50 அப்படியே எழுதிட்டேன். ஸ்மால் I of t வந்து கேபிட்டல் I of s வரும், ஏன்னா ஸ்மால் f of t யோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கேபிட்டல் f of s. ஸோ இங்க கேபிட்டல் I of s னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.2 அப்படியே எழுதிட்டேன். டிஃபரன்ஷியேஷன் di of t divided by dt யோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா s into I of s மைனஸ் ஸ்மால் I of 0. ஸோ நான் அதை இங்கே எழுதியிருக்கேன். பட் என்னன்னா இதுல ஆக்சுவலா இதுல ஒரு பிராக்கெட் வரும். பட் நம்ம இந்த கொஸ்டின்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் இப்போதைக்கு கிடையாது. ஸோ அதனால இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஈக்குவல் டு ஒரு 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்டா இருக்கிறனால ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அந்த கான்ஸ்டன்ட் டிவைடட் பை s ன்னு வரும். ஸோ இங்க 100 இருக்கிறனால 100/s. இப்போ இங்கேயும் I of s இருக்கு, இங்கேயும் I of s இருக்கு. ஸோ டோட்டலா I of s நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 50 + 0.2s அப்படி வரும், ஈக்குவல் டு 100/s. நம்ம எப்பவுமே I of s ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். ஸோ I of s ஈக்குவல் டு எழுதணும்னால இதை நம்ம கீழே கொண்டு போயிடலாம். கொண்டு போனா s into 50 + 0.2s கீழே வரும். நெக்ஸ்ட் நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், என்ன அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா இந்த s பக்கத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இங்க நம்ம இந்த 0.2 இருக்கிறனால இந்த 0.2 வெளியில எடுத்துடணும். ஸோ 0.2 வெளியில எடுத்ததுனால மீதி இருக்கிறதுல 0.2 வந்து டிவைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.2 நம்ம வெளியில எடுத்துட்டோம். ஸோ s இருக்கு. அப்புறம் இந்த 50 பார்த்தீங்கன்னா 50 டிவைடட் பை 0.2 வந்துடும். இந்த s வந்து 0.2 வெளியில எடுத்ததுனால இந்த s மட்டும்தான் வரும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 0.2ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 500 வரும். அப்புறம் இந்த 50 இந்த 0.2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 250 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதை கிளியரா எழுதியிருக்கோம். 500 டிவைடட் பை s into s plus 250 அப்படின்னு எழுதுனதுக்கு அப்புறமா இதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்கணும். பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை a டிவைடட் பை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுக்கப்புறம் b டிவைடட் பை இந்த செகண்ட் ஒன் அப்படி எழுதும்போது அப்படி எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். a into s plus 250 plus
B into S divided by இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது S into S plus 250 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த S into S plus 250யும் இந்த S into S plus 250யும் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது இந்த 500 equal to A into S plus 250 plus B into S. பார்ஷியல் ஃபிராக்ஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம A 0 ஆக்கிட்டு B யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், B 0 ஆக்கிட்டு A யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம B 0 ஆக்கிக்கலாம். B 0 ஆக்கணும் அப்படின்னா இதுல S க்கு பதில் 0 போட்டா B டேர்ம் டோட்டலா 0 ஆயிடும். அதனால S க்கு 0 போடுறேன். 0 போடும்போது என்ன வரும்? 500 அப்படியே எழுதியிருக்கேன். A into S க்கு நம்ம 0 போடுறதுனால இது 0. A into 250 வரும். இந்த டோட்டலா இது 0 ஆயிடும். ஸோ இப்போ இந்த 250 பார்த்தீங்கன்னா கீழே வரும். A வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கீழே வரும். அப்போ A equal to 500 divided by 250. A ஓட வேல்யூ 2 கிடைக்குது. இப்போ எப்படி A வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி B யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். B யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A 0 ஆக்கணும். அப்போ இங்க 250 இருக்கிறனால நம்ம S க்கு -250 போடுறோம். ஸோ S க்கு -250 போடும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 500 அப்படியே எழுதிட்டு வைங்க. ஈக்குவல் டு A டோட்டலா போயிடுச்சு. B into -250 அப்படின்னு வரும். B பார்த்தீங்கன்னா 500 divided by -250 வரும். B equal to -2 அப்படின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த A யோட வேல்யூவையும் இந்த B யோட வேல்யூவையும் இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது A யோட வேல்யூ 2 by S plus B யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 இருக்கிறதுனால நம்ம இங்கே -2வே போட்டுட்டோம். -2 divided by S plus 250. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு I of S. ஸோ டைரக்டாவே நம்ம I of S அப்படின்னு எழுதிடலாம். ஸோ I of S ன்னு எழுதிட்டோம் இங்க. அப்புறம் இது ரெண்டுலையுமே 2 காமனா இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ 2வை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 2 into 1 divided by S minus 1 divided by 250 அப்படின்னு வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ டேக் இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது இப்போ இங்க 2 இருக்கா, 1 by S ஓட இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by S ன்னு வரும்போது அதனோட இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1. அதனால நான் இங்க 1 by S க்கு பதில் 1 அப்படின்னு போட்டிருக்கேன். 1 divided by S plus 250 இருக்கு. ஸோ அதனுடைய லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 divided by S plus A க்கு e power -at. அதனால இங்க e power minus A க்கு பதில் இங்க 250 இருக்கிறதுனால e power -250t அப்படின்னு எடுத்துட்டேன். இப்போ நம்ம I of t ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம பாக்ஸ்க்குள்ள போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொஸ்டின்ல obtain the equation for the current in both the intervals ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு இன்டர்வலுக்கு கரண்டோட எக்ஸ்பிரஷன் I of t நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதுல t ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதனால இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த tங்கிற இடத்துல 1 மில்லி செகண்டை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, the switch is moved to position 2 at t is equal to 1 millisecond. 1 millisecond னா மில்லினா நம்ம 10 to the power -3 அப்படின்னு போடணும். அதனால தான் 1 into 10 to the power -3. ஸோ இதை எடுத்து நம்ம இந்த டைம் tல சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு I of t is equal to 0.44 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் பொசிஷன் 2 ஓட இனிஷியல் கரண்ட் I of 0. ஸோ பொசிஷன் 2ல வச்சு நம்ம இனி நெக்ஸ்ட் பண்ண போறோம் இல்லையா எக்ஸ்பிரஷன், அதுல வந்து I of 0 எடுக்கும்போது 0.44 அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ல பொசிஷன் 2வை டிரா பண்ண போறோம். அதாவது இந்த சுவிட்சை பொசிஷன் 2ல கனெக்ட் பண்ண போறோம். அப்போ இது வராது, இது மட்டும்தான் வரும். பட் ஏற்கனவே இந்த சுவிட்ச் வந்து பொசிஷன் 1ல கனெக்ட் ஆகிருக்கும் போது இந்த கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிருக்கும். ஃப்ளோ ஆகி இந்த இண்டக்டர்ல இந்த மாதிரி போயிருக்கும்.
ஸோ இந்த இண்டக்டர் சார்ஜ் ஆயிருக்கும். அப்போ அதனுடைய இனிஷியல் கரண்ட் தான் நம்ம இப்போ I of 0 அப்படிங்கிறத செகண்ட் பொசிஷன்ல எடுக்க போறோம். இந்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டமா இருக்கு. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயக்ராமை நம்ம சுவிட்ச் பொசிஷன் 2ல வச்சு டிரா பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு கூடவே நம்ம இந்த இனிஷியல் கரண்ட் இருக்கு இல்லையா I of 0, அதை வந்து நம்ம இந்த பொசிஷன் 2ல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டாப் டு பாட்டம் தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு. ஸோ I of 0ஓட வேல்யூ 0.44 ஆம்பியர். இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுத போறோம். ஸோ மெஷ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா 50 இன்டூ I of t. அப்புறம் இந்த இண்டக்டர் பார்த்தீங்கன்னா L இன்டூ di by dt வரும். ஸோ 0.2 இன்டூ di of t டிவைட் பை dt. அப்புறம் இந்த லூப் பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவ் ஆஃப் த பேட்டில் தான் என்டர் ஆகுது. அதனால மைனஸ் 50 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த 50-ஐ இங்கே கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் 15 வரும். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் இது அவ்வளோத்தையும் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கான்ஸ்டன்டோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 இருக்கிறனால நமக்கு 50 டிவைடட் பை எஸ் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் இந்த 50 இன்டூ ஸ்மால் I of t வந்து 50 இன்டூ கேபிட்டல் I of s அப்படின்னு வரும். அதே மாதிரியே di of t டிவைடட் பை dt ஓட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா s இன்டூ கேபிட்டல் I of s மைனஸ் ஸ்மால் I of 0. ஸோ நம்ம இந்த 0.2 அப்படியே எழுதிட்டு இதுக்கு s இன்டூ I of s மைனஸ் I of 0 அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 50 இன்டூ I of s அதை அப்படியே எழுதியிருக்கேன். பிளஸ் இந்த 0.2 இன்டூ I of s உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் 0.2 இன்டூ I of 0. இப்போ இந்த 50 பை s அப்படி எழுதியிருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த I of s-உம் இந்த I of s-உம் காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா 50 பிளஸ் 0.2 மட்டும்தான் வரும். 0.2s வரும். அப்புறம் மைனஸ் 0.2 இன்டூ I of 0ஓட வேல்யூ 0.44 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை நான் இங்கே எழுதுறேன். இப்போ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா I of s இன்டூ 50 பிளஸ் 0.2s அதை இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 50 பை s எழுதிட்டு இந்த டோட்டல் டேர்மை நம்ம அப்படியே அங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ன்னு வரும். ஸோ ப்ளஸ் 0.44 இன்டூ 0.2 வந்து 0.088. அதுதான் இந்த பக்கம் போய் இங்கே ப்ளஸ்ஸாக வந்திருக்கு. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, இங்கே போகும்போது ப்ளஸ் ஆகி இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது ஸோ எல்ஹெச்எஸ் வந்து அப்படியே தான் எழுதியிருக்கேன். 50 பிளஸ் இந்த எஸ் இங்கே வரும். ஸோ எஸ் இன்டூ 0.088 டிவைடட் பை எஸ் அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம I of s ஈக்குவல் டு எழுதுறதுக்காக இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வரும்போது 50 பிளஸ் எஸ் இன்டூ 0.088 டிவைடட் பை எஸ் இன்டூ 50 பிளஸ் 0.2s அப்படின்னு வருது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம போன கேஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த டினாமினேட்டர்ல எஸ் பக்கத்தில் எந்த கான்ஸ்டன்ட்டும் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியில் எடுத்துடணும். ஸோ இந்த 0.2 நம்ம வெளியில் எடுக்கும்போது மீதி இருக்கிற டேர்ம் அதாவது இந்த 50 டிவைடட் பை 0.2 வரும். ஸோ இந்த 50யும் 0.2ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 250 வரும். ஸோ அதையும் நம்ம எழுதிக்கிறோம் 250. இப்போ அதே மாதிரி இந்த 0.2-ஐ நம்ம என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டரில் உள்ள தனித்தனியாக டிவைட் பண்ணலாம். 50 டிவைடட் பை 0.2 அப்புறம் s இன்டூ 0.88 டிவைட் பை 0.2 அப்படின்னு பண்ணலாம். அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 0.2-வை தனித்தனியாக நம்ம இதில் டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா s இன்டூ s பிளஸ் 250 இதை அப்படி எழுதியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த 50 டிவைட் பை 0.2-வை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 250 கிடைக்கும். 0.088 டிவைட் பை 0.2 போட்டிங்கன்னா 0.44 அப்படின்னு கிடைக்கும். மீதி இருக்கிற s-ஐயும் எழுதியாச்சு. டிவைட் பை s இன்டூ s பிளஸ் 250. நெக்ஸ்ட் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போகணும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா இந்த எக்ஸ்பிரஷனை a டிவைடட் பை இந்த ஃபர்ஸ்ட் s எழுதணும். அப்புறம் b டிவைடட் பை செகண்ட் இருக்கிறது. இப்போ
இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? A into S plus 250 plus B into S divided by S into S plus 250 அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த S into S plus 250யும் இந்த S into S plus 250யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 250 plus 0.4 SS equal to A into S plus 250 plus B into S அப்படின்னு வரும். பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஜீரோ ஆக்கிட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், பிஏ ஜீரோ ஆக்கிட்டு ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிஏ ஜீரோ ஆக்கிடலாம். அப்போ எஸ்ஸுக்கு ஜீரோ போட்டாலே பி டோட்டலாக ஜீரோ ஆயிடும். இல்லை எஸ்ஸுக்கு ஜீரோ போடுறோம், பி ஜீரோ ஆயிடுது, 250 வந்துடும். இதுக்கு எஸ்ஸுக்கு ஜீரோ போட்டால் இதுவும் போயிடும். ஈக்குவல் டு 250 ஏ வரும், இந்த எஸ்ஸுக்கு ஜீரோ போட்டுரும். ஸோ 250 ஏ மட்டும்தான் வரும். இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த 250 இங்கே கீழே போகும், டிவைட் ஆகும். ஸோ 250 டிவைட் பை 250 வந்து பார்க்கும்போது ஏவோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ எப்படி பியோட வேல்யூ ஜீரோ பண்ணிட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஏ ஜீரோ பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்ஸுக்கு -250 போட்டால் இந்த ஏ டோட்டலாக ஜீரோ ஆயிடும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு -250 போடுறோம் அப்படின்னா த்ரூ அவுட்டாக -250 போடணும் எஸ்ஸுக்கு இடத்துல எல்லாமே. ஸோ 250 ப்ளஸ் 0.44 எஸ்ஸுக்கு இடத்துல -250 போடுறேன், இது டோட்டலாக ஜீரோ ஆயிடுது, ப்ளஸ் ஈக்குவல் டு பி இன்டூ -250. இது அவ்வளோத்தையும் நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 140 கிடைக்கும், ஈக்குவல் டு பி இன்டூ -250 அப்படின்னு வரும். ஸோ பியோட வேல்யூ இந்த 140 டிவைடட் பை -250 வரும். பியோட வேல்யூ 0.56. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏயோட வேல்யூவையும் இந்த பியோட வேல்யூவையும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 1 இருக்கிறனால 1 டிவைட் பை எஸ், பியோட வேல்யூ -0.56 இருக்கிறனால பிக்கு இடத்துல -0.56 டிவைட் பை எஸ் பிளஸ் 250. இதுதான் நமக்கு ஐ ஆஃப் எஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். 1 பை எஸ்ஸோட இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் -at. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, 1 பை எஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது 1ன்னு வரும். 0.56 இருக்கு, அதை நம்ம அப்படியே எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 250 இருக்கும். இதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது ஏன்னா 1 பை எஸ் பிளஸ் ஏக்கு ஃபார்முலா இ பவர் -at, அதனால இ பவர் -250 டி கிடைக்கும். இது இன்னொரு எக்ஸ்பிரஷன். இதையும் நம்ம நீட்டா பாக்ஸ்க்குள்ள போட்டுடலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா obtain the equation for current in both the intervals. So position 1லயும் நம்ம transient current கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் பொசிஷன் 1ல உள்ள transient current ஓட எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி பொசிஷன் 2ல transient current ஓட எக்ஸ்பிரஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.